ஹேய் ஏய் அந்த ஆட்டுக்குட்டி ஏன் என்கிட்ட வரவே மாட்டேங்குது? அது வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துரும். ஏய் என்னடா சந்தோஷமா இருக்க? ஆட்டுக்குட்டி வந்துருச்சா? அது என் பக்கம் வர மாதிரியே தெரியல. அதான் அச்சு பிரியாணி ஆகிட்டேன். இப்ப எனக்குள்ளேயே வந்துச்சுல. வா நீயும் ஒரு கை போடு. சாமி வந்ததையா தந்த சாமி தந்ததையா. வீட்டு வித்துருங்க, கடை வித்துருங்க, வேற என்னெல்லாம் விற்கணும் எல்லாத்தையும் வித்துருங்க. வித்துட்டு வர காசுல நல்லா திண்டு நல்லா மல்லாக்கப்படுத்தி தூங்குங்க. தினமும் ஆக்கி போடுறேன், இன்னைக்கும் செஞ்சு வச்சிருக்கேன், நல்லா கொட்டிக்கோங்க. தேவையில்லாம உங்க அம்மாக்கு வேற வாக்கு கொடுத்துட்டேன். நான் கடையை விக்கல கையில. கிச்சன்ல ஏதோ கெட்டு போன ஸ்மெல் வருது. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். எனக்கு எந்த ஸ்மெல்லும் வரலையே. நில்லு. சாப்பாடுலாம் கெட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல தான் சாப்பிடணும். வாங்க எங்கேயாவது வெளியே போலாம். ஏய் என்ன நீ பாட்டு செஞ்சு போட்டிருக்க சாப்பிடுன்ற, இப்ப ஏதோ கெட்டு போயிடுச்சு கொட்டிட்டேன்ற, கடைக்கு போலான்ற, என்னதான் உன் கதை? அது ஒண்ணும் இல்ல, நீ கையெழுத்து போட்டுருவேன்னு நினைச்சு சாப்பாட்டுல விஷம் வச்சிட்டேன். அப்பதான் நீ சாப்பிட்டு செத்துருவல. எம்பாட்ட சாமி வரும். ஐயா எப்படி இருக்கு? பரவாயில்லையா, ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்குது. The next day. எப்படி ஐயா இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா சிவனேச அளவுக்கு இல்லையா. The next day. கடை சாத்துற அடுப்பு ஆஃப் பண்றா. ஏன் என்னாச்சு? நம்ம கடைக்கு டெய்லி ஒரு தாத்தா வந்து இட்லி சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்வார்ல. ஆமா, அந்த தாத்தா நேத்து நம்ம கடை இட்லி சாப்பிட்டு மண்டைய போட்டாரா. நீ ஒன்னும் பயப்படாத. அவர் சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொன்னார்ல, அதான் நான் ஒரு மண்டையிலே போட்டேன். அதுக்குதான் சேஃப்டிக்கு 4 பரோட்டா பிச்சு போட்டு வந்துட்டேன். எப்படி மாட்ட போறது சமுத்திர கண்ணிதான். எப்பா நான் இன்வெஸ்டர்ஸ் எல்லார்கிட்டயும் பேசினப்பா, நம்ம இட்லி கடையை எல்லா ஊர்லயும் போட்டோம், நான் பிசினஸ் பிச்சுக்கோ நல்லா காசு பார்க்கலாம்ப்பா. எல்லா ஊர்லயும் கடை போட்டா நான் எப்படி எல்லா ஊருக்கு வருவேன்? எனிவேர் டோர் வழியா எல்லாத்துக்கும் ஈஸியா போயிடலாம்ப்பா. இது எனிவேர் டோரா? அப்படின்னா என்னய்யா? அது டோரிமோன் டிவைஸ் பா, காமெடிக்காக பண்ண ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சிச்சு விடுங்கப்பா. ஓ அப்படியா சமாச்சாரம்? அப்பா நம்ம பிரான்சைசி தானேப்பா வைக்க போறோம், ஏன்ப்பா இவ்வளவு யோசிக்கணும்? ஐயா இந்த பிரான்சைசினா என்ன ஐயா? பிரான்சைசினா நம்ம ரெசிபியை எல்லா கடையிலயும் குத்து நம்ம செய்யற மாதிரி அங்கேயும் செஞ்சு வியாபாரம் பண்றதுப்பா. ஐயா இந்த ரெசிபினா என்ன ஐயா? ஸ்கூல் பக்கமே போனது இல்லையாப்பா, நீ டிக்ஷனரி வச்சுதான்ப்பா உன்கிட்ட ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ப்பா. நான் எதுவுமே வேணாம்ப்பா, நான் ஃபாரின்கே போறேன், பிளான் கேன்சல்ப்பா. அப்பா இந்த இட்லி கடைக்கு பத்திரம் இருக்கா? இட்லி கடை எது சார் பத்திரம்லாம்? பாத்திரம் தான் போதாதா? ஓஹோ என்கிட்டயேவா? உங்க 2 பேர் மேல கேஸ் போட்டுட்டுமா? சார் கேஸ் போடுறதா இருந்தா இந்தியன்லாம் போடாதீங்க, பாரத் போடுங்க. ஏன்னா அதுதான் 30-35 நாளைக்கு வருது. டேய் உங்களுக்கு நான் உதவி பண்ண வந்திருக்கேன்டா. சார் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? ஏன்? மொனகல்ல போயிட்டு 3 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கினதுக்கு ஆன்லைன் தேடி இருந்தோம், போய் வாங்கி வந்துடுறீங்களா? அரளி வித சட்னி இருக்கா? அஃப்கோர்ஸ் சார், இது மட்டும் நல்லா புரிஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துருவோம், வெயிட் பண்ணுங்க. சரிங்க. இது குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே. ஹலோ ஏண்டா உன் அடியாளுங்க நான் உன்னை அடிக்கும் போதே உன்னை காப்பாத்த வந்தானுங்க, நீ தான் ஏதோ வேணாம் வேணான்னு. இப்ப பத்தியா? இது வேணாம் சொன்னா அப்படியே தெரிஞ்சது. நீ அச்சடியில மண்டை கேறாய் வாய்ப்பு வந்துக்குச்சுடா, அதுக்குதான் குத்தி போட சொல்லி ஆக்ஷன்ல சொல்லிட்டு இருந்தேன். அட பாவி, தேவையில்லாம சைன் லாங்குவேஜ்ல பேசி இப்போ உன் லாங்குவேஜே ஒழுங்கா பேச முடியாம ஆயிடுச்சு பத்தியா?